ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम आपादमौलिपर्यन्तं गुरूणाकृतं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। श्री गुरुभ्यो नमः हरिः ओम। प्रायः सर्वं प्रवचनं गतार्थमिति मन्ये, यतः अस्मिन् अध्याये प्रमेयेषु महान् व्यत्यासः नास्ति। केचन व्यत्यासाः सन्ति। शब्दार्थनिरूपणादिकं किञ्चित् विलक्षणं भवति अस्मदीय व्याख्याने, तन्मात्रं किञ्चित् निरूप्य विरम्यते। ससन्न्यासी च योगी च नरिरग्निर्न चाक्रियः, ரெண்டாவது சத்திரத்திலே சொன்ன மாதிரி நிரக்னி அக்ரியா அப்படின்னா இங்க சந்நியாச ஆசிரமத்தை இங்க வந்து சொல்லலை. ஆச்சாரியாவும் இதை சொன்னார். சந்நியாசிக்கும் அக்னி உண்டு. சந்நியாச ஆசிரமி, அதாவது நாலாவது ஆசிரமமான சந்நியாசாசிரமத்திலும் அக்னி, வைஸ்வானராக்னியில் ஹோமம் அவருக்கும் உண்டு. வைஸ்வானராக்னி ஜாட்டராக்னியில் போஜனம் என்னும் ஹோமம், அந்த அனுசந்தானம் சந்நியாசிக்கும் உண்டு, சதுர்த்தாசிரமிக்கும் உண்டு. அதே மாதிரி பிரம்மாக்னி, பிரம்மனையே பரபிரம்மனையே நாராயணனையே அக்னி என்ற பெயரில் உபாசனை செய்வது, அக்னி என்று தியானம் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு அக்னி சந்நியாசிரமத்தை ஸ்வீகாரம் செய்து அந்த ஆசிரமத்தில் இந்த எல்லா காம சங்கல்பா சுவாதந்திராபிமான எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நான் புருஷார்த்தத்தை நான் வந்து அடையலாமே அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அர்ஜுன் கேள்வி கேட்டதுக்கு பகவான் உவாச்ச சந்நியாச கர்மயோகச்ச நிஸ்ரேயச கலாவுபவ். பரமாத்மா சொல்றார், இந்த ரெண்டும் வேற வேற இல்லை. சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டும் இணைந்துதான் சமுச்சித்திய நிஸ்ரேயச உபோ நிஸ்ரேயசகரம். உபோ அப்படிங்கிற சப்தத்துக்கு சுவாரஸ்யத்தை வியாக்கியானக்காரால் சொல்றார். ரெண்டும் வேணும். சந்நியாசம் மட்டும் போதும் கர்மயோகம் வேணான்னு இல்லை, கர்மயோகம் மட்டும் போதும் சந்நியாசம் வேணாம் அப்படின்னு வேண்டாம். விசேஷண விசேஷமாக ரெண்டுமே வேணும். அதனால தான் நான் எப்படி சொல்றோம், கர்மயோகம்னா சம்பூர்ணமான ஒரு கர்மயோகம் அப்படின்னா நாம என்ன வியாக்கியானம் பண்றோம்? காம சங்கல்ப பலகாமனா சங்கல்ப தியாக பூர்வகம் ஸ்வஸ்வ வர்ணாசிரம விஹித கர்மானுஷ்டானம். இதைத்தான் முக்கியமான கர்மயோகம்னா, கர்மயோகா அப்படிங்கிற சப்தத்துக்கு முக்கியார்த்தம் என்னன்னா இதுதான். இதுல விசேஷணம் எது, விசேஷம் எது? இந்த சந்நியாசம்ங்கிறது இதுல விசேஷணமா சேருது. விசேஷமா இருக்கிறது கர்மானுஷ்டானம். இந்த விசேஷணம் விசேஷம் ரெண்டுமே சமுச்சித்திய, ரெண்டும் சமுச்சயன தான் நிஸ்ரேயசத்துக்கு மோட்சத்துக்கு சாதனமானது. இதுல வந்து எது சிரேஷ்டம்னு கேள்வியே இதுல வந்து வியர்த்தமானது. ஏன்னா ஒன்னொன்னும் தனித்தனியா சாதனமா இருந்தா, பிரத்யேகமாக பிருத்தக் பிருத்தக்காக ரெண்டுமே சாதனமா ஆகியிருந்தா அப்ப வந்து எது சிரேஷ்டம்? ஒண்ணு மாத்திரம் நான் அனுஷ்டானம் பண்றேன், இன்னொன்னு வேணான்னு நீ சொல்லலாம். ஆனா ரெண்டுமே தனித்தனியா மோட்ச சாதனமா ஆகிறது இல்லை. ரெண்டும் சேர்ந்துதான் மோட்ச சாதனங்கிற பட்சத்துல இந்த ரெண்டுத்துல மத்தியத்துல எது சிரேஷ்டம்னு ஒரு பிரஷ்னமே தேவையில்லாத பிரஷ்னம். சரி வேண்டாம், அனுஷ்டானத்துக்கு வேண்டாம், தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம வந்து கேள்வி கேட்கலாம் இல்லையா? விசேஷணமும் இருக்கு விசேஷமும் இருக்கு, காமாதி தியாகமும் இருக்கு. காமாதி தியாகங்கிறது சந்நியாசம், அதுவும் இருக்கு, அது விசேஷணம். இந்த விஹித கர்மானுஷ்டானம்ங்கிறது விசேஷம். ரெண்டுமே தேவையானது. ஆனா இந்த ரெண்டுத்துல மத்தியத்துல எது சிரேஷ்டம்? இது வந்து அனுஷ்டானத்துக்காக கேட்கிற கேள்வி இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்வரூப ஞானத்திற்காக இந்த கேள்வியை கேட்கலாம் இல்லையா? அதற்கு பரமாத்மா சொல்றார், தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. கர்ம சந்நியாசாத் கர்மயோகா விசிஷ்யதே. கர்ம சந்நியாசம்னா என்ன? கர்மங்களை பரித்தியாகம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. கர்ம சந்நியாசம்னா கர்மணி சந்நியாசா கர்ம சந்நியாசா. கர்மணி பலகாமனா தியாக சங்கல்ப தியாக அயமேவ கர்ம சந்நியாசா. கர்மயோகோ நாம கர்மானுஷ்டானம். பகவத் பூஜாத்மக கர்மானுஷ்டானம் தத் சந்நியாசாத் விசிஷ்யதே அதிகம் பவதி. காமனா தியாகம் பண்ணலாம், சங்கல்ப தியாகம் பண்ணலாம், எல்லாம் பண்ணிட்டு விஹித கர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணலை அப்படின்னா நரக்க பிராப்தி ஆகுது. இந்த விஹித கர்மானுஷ்டானம்ங்கிறது, வர்ணாசிரம விஹித கர்மானுஷ்டானம்ங்கிறது ஜிக்யாசுகளுக்கும் அபேட்சிதமானது, ஞானிகளுக்கும் தேவையானது. அபரோட்ச ஜானம்னு நாம என்ன சொல்றோமோ, பிரம்மா பரோட்ச ஜானம்னு என்ன பகவத் சாட்சா்காரத்தை சொல்றோமோ, அந்த சாட்சா்காரத்திற்கும் பிறகு பிரம்ம ஜானத்தை அடைந்த பிறகும் கூட இந்த ஒரு விஹித வர்ணாசிரம விஹித கர்மானுஷ்டானத்துடைய ஆவசியகத்தை எங்க ஆச்சாரியால் சமர்த்தனம் பண்றார்.
ஏன்னா இது எதப்பி அவ ஞானத்தை அடைஞ்சாச்சு. அபரோட்ச ஞானம் யதா லப்தம் ததா மோட்சோப்பி பிராயா லப்த ஏவ. மோட்சத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இந்த விகித கர்மானுஷ்டானம் ஞானானந்தரம் நான் விகித கர்மானுஷ்டானங்கிறது மோட்சத்துல ஆனந்தாபிவிருத்திக்காக அப்படின்னு நாங்க ஸ்வீகாரம் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிரம்மாபரோட்ச ஞானத்தினால என்ன அனிஷ்ட நிவர்த்தி, பகுதர இஷ்டாவாப்தி. ஆனா யாவத் ஸ்வரூபானந்த அபிவியக்திங்கிறது இந்த ஒரு ஞானானந்தரம் செய்கிற விகித கர்மானுஷ்டானத்தினாலதான் அது கிடைக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்வரூபத்துக்கு யோக்கியமான ஒரு ஆனந்தம் 100% வச்சுக்கலாம், 100ன்னு வச்சுக்கலாம். அந்த 100ல் பிரம்மஜானத்துடைய பிரபாவத்தினால, பிரம்மாபரோட்ச ஞானத்தின் பிரபாவத்தினால ஒரு 80-90% நமக்கு அபிவியக்தம் ஆகலாம். ஆனா ஒரு 20-10% அபிவியக்தம் ஆகாது. அதுவும் அபிவியக்தி ஆகணும் அப்படின்னா அதை தான் ஆனந்தாபிவிருத்தின்னு நான் சொல்றோம். ஆனந்தாபிவிருத்தி அப்படின்னா நம்ம யோக்கியத்தைய மீறிய ஒரு ஆனந்தாபிவிருத்தி இல்லை. நம்ம ஸ்வரூப யோக்கியதா எவ்வளவு இருக்கோ அந்த யோக்கியதாக்குள்ளேயே, யோக்கியமான ஆனந்தத்தின் உள்ளேயே எவ்வளவு ஆனந்தத்தை நாம் அடைந்திருக்கிறோமோ, அபிவியக்தி ஆகியிருக்கோ, அதை விட நம்ம ஸ்வரூபத்தின் அளவு, யோக்கியதா அளவு பூர்ணமான ஒரு ஆனந்தம், 100% ஒரு ஆனந்தம், 100க்கு 100ன்னு சொல்றாளே, அந்த ஒரு 100% ஆனந்தத்துடைய அபிவியக்தி ஆகணும் அப்படின்னா இந்த விகித கர்மானுஷ்டானம் அவசியமாக இருக்கு ஞானிக்கும் கூட. ஒருவேளை அபரோட்ச ஞானம் வந்த மேலே, அபரோட்ச ஞானம் அடைந்த பிறகு அவ வர்ணாசிரம விகித கர்மானுஷ்டானம் செய்யலை அப்படின்னா, நிஷித்த கர்மங்களை ஒருவேளை அனுஷ்டானம் பண்ணினா அப்போ அவளுக்கு ஆனந்த ஹிராசம்னு சொல்கிறோம். ஆனந்த அபிவிருத்தி, ஆனந்த ஹிராசம். ஆனந்த ஹிராசம் அப்படின்னா அப்படியே ஆனந்தம் அப்படியே போய் அப்படியே துக்கத்தை அடையிறான், மோட்சத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தன்னுடைய ஸ்வரூப யோக்கியத்தைக்கு பூர்ணமான ஒரு ஆனந்தத்தை அவனால் அடையவே முடியாது. அந்த 80-90ங்கிறது அப்படியே நின்றுமே தவிர அந்த 10-20% என்ன ஒரு அபிவியக்தமாக இருந்திருக்கோ அது அப்படியே அனபிவியக்தமாக மெயின்டைன் ஆகுமே தவிர அது அபிவியக்தமே ஆகாது. அதைத்தான் நாங்கள் ஆனந்த ஹிராசம்னு கூப்பிடுறோம். ஸ்வரூப யோக்கியதா யாவத்தி வர்த்ததே, ஸ்வரூப யோக்கியதானுசாரேண யாவான் ஆனந்தः பிராப்யः வர்த்ததே, தாவான் பூர்ணः ஆனந்தः அபிவியஜ்யதே கஸ்ய யஹா ஞானானந்தரம் விஹிதம் கர்ம அனுதிஷ்டதி தஸ்யைவ. யஸ்து ஞானானந்தரம் வர்ணாசிரம விஹித கர்ம நானுதிஷ்டதி பிரத்யுத நிஷித்தம் கர்ம ஆச்சரதி சஹ ஆனந்த ஹ்ராசம் ஆப்னோதி. ஹ்ராசः கீதृशः बहुतर आनंदाभिव्यक्ति तस्यापि भवत्येव. ब्रह्मज्ञान सामर्थ्यात् बहुतर आनंदाभिव्यक्ति भवत्येव. परंतु ईषद् भागः कश्चन एकदेशः अनभिव्यक्त एव तिष्ठति, स एव आनंद ह्रासः. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தாபிவிருத்தி, ஆனந்த ஹிராசங்கிறது எங்கள் சித்தாந்தத்தில் நாங்கள் ஸ்வீகாரம் பண்ணியிருக்கோம். அதனால ஞானானந்தரமும் கூட, அபரோட்ச ஞானத்திற்கு பிறகும் கூட தேகபாதம் ஆகிற வரையில் நீங்கள் விகித கர்மானுஷ்டானங்கிறது அவசியமாக செய்ய வேண்டியிருக்கு. அதனால இந்த சந்நியாசம் கர்மயோகங்கிறது ரெண்டும் வேற வேற இல்லை. சந்நியாசங்கிறது கர்மயோகத்திலேயே அந்தர்பூதமானது, விசேஷணமாக சேர்க்கப்பட்டது. இரண்டும் சேர்ந்துதான் மோட்சத்துக்கு சாதனமாக, அபரோட்ச ஞானத்துக்கு சாதனமாக ஆகிறது. அதில் விசேஷமான இந்த கர்மானுஷ்டானங்கிறது, விகித கர்மானுஷ்டானங்கிறது அது சிரேஷ்டமானது. இந்த கர்மானுஷ்டானங்கிறது சன்னியாசிகளுக்கும் உண்டு. ஏன்னா பூர்வாத்தியாயத்திலேயே அநேக விதமான யஜ்யங்களை பகவான் சொல்லியிருக்கார். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ய பரந்தப கடைசியில் சொல்லியிருக்கார். அநேக விதமான யஜ்யங்கள்ல சன்னியாசிகளுக்கும் கூட யஜ்யம் உண்டு. யஜ்யம்னா இந்த அக்னிஹோத்ராதி யஜ்யம்னு அர்த்தம் இல்லை. தெய்வமே வாபரே யஜ்யம் பரியுபாசத்தே, தெய்வமேவ உபாசத்தே. யஜ்யநாமகனான பரமாத்மனே அவ உபாசனை செய்கிறார் சன்னியாசிகள். அந்த உபாசனமே தியானமே அவளுக்கு யஜ்யம்னு சொல்றார். இந்திரிய நிகிரகம் அது ஒரு யஜ்யம் தான். விஷயபோகம் செய்தால் அது ஒரு யஜ்யம் தான். அதுவா பிராணாயாமம் செய்தால் அது ஒரு யஜ்யம் தான். யாருக்கு எந்த யஜ்யம் யோக்கியமோ அந்த யஜ்யத்தை அவ செய்யலாம். நாயம் லோகோஸ்த அயஜ்ஞஸ்ய, இதுவும் பூர்வாத்தியாயத்திலே வந்தது. யாரு இந்த மேலே சொல்லப்பட்ட எந்த யஜ்யத்தையும் அனுஷ்டானம் செய்யலை அப்படின்னா இந்த லோகமே அவளுக்கு கிடைக்கிறது இல்லை, பரலோகம் எங்கிருந்து கிடைக்கும்? அதனால சந்நியாசிக்கும் கூட சந்நியாசாசிரமம், அதாவது
நாலாவது ஆசிரமமான சந்நியாசாசிரமத்தை யார் ஸ்வீகாரம் செய்கிறாளோ அவளுக்கும் கூட நாங்கள் கர்மங்களே யஜ்யங்களே நாங்கள் அங்கீகாரம் செய்கிறோம். அது நிஷ்கிரியாம்னு சொல்றது, அனக்னின்னு சொல்றது, நிரக்னிஹி நச்சாக்கிரியா அடுத்த அத்தியாயத்தில் வரப்போகுது. அந்த நிரக்னி அப்படி அக்ரியா நிஷ்கிரியா அப்படின்னு சன்னியாசிக்கு சொன்னதோட அபிப்பிராயம் என்ன? அக்னிஹோத்ராதி கிரியா இல்லை, கிரகஸ்தாளுக்கு எப்படிப்பட்ட கிரியா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு கிரியா சன்னியாசிகளுக்கு இல்லை. இந்த பிரசித்தமான ஒரு அக்னி என்ன இருக்கோ அந்த அக்னியில் செய்ய வேண்டிய கிரியாக்கள் சன்னியாசிக்கு இல்லை. அதனால நிரக்னி அக்ரியான்னு சொல்லி சன்னியாசிகள் அங்கங்க விவகாரம் பண்ணது உண்டே தவிர சன்னியாசிக்கும் கூட அக்னி உண்டு. பிரம்மாக்னோ பிரம்மனாஹுதம், பிரம்மனுக்கே பரபிரம்மனுக்கே அக்னின்னு பேர் இருக்கு. சுவானந்த போஜனாத், பரமாத்மா தன்னுடைய ஆனந்தத்தை தானே அனுபவிக்கிறார். ஆனந்தம் என்கிற ஹவிஸை தானே ஸ்வீகாரம் செய்வதால், போகம் செய்வதால், அனுபவிப்பதால் பரமாத்மாவை அக்னி அப்படின்னு கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட அக்னி நாமகனான பரபிரம்மனை உபாசனம் செய்வதால் சன்னியாசிகளுக்கும் கூட இந்த அக்னி உண்டு. பிரம்ம அப்படிங்கிற ஒரு அக்னி உண்டு. அதுவா வைஸ்வானர் அக்னி. சன்னியாசிகளும் கூட போஜனம் செய்கிறாளா இல்லையா? சரீர தாரணத்துக்கு போஜனம் செய்துதான் ஆகணும். போஜனம்ங்கிறது என்ன? வைஸ்வானரே ஏவ தத்புதம் பவதி. நம்ம எல்லாருடைய உதரத்திலேயோ வயிற்றுலையோ வைஸ்வானராக்னின்னு இருக்கு, ஜாட்டராக்னின்னு சொல்றோம். அந்த அக்னியில் வைஸ்வானர நாமகனான பரமாத்மா இருக்கிறார். ஓம் வைஸ்வானரா சாதாரண சப்த விசேஷாத்வோம். அந்த வைஸ்வானர நாமத்தை சூத்திரக்காரர் வேதவியாசர் சமன்வயம் பண்றார், பரமாத்மாவில் சமன்வயம் செய்கிறார். அதனால வைஸ்வானரா அப்படின்னு சொல்லி நம்ம உதரத்துல ஜாட்டராக்னிக்குள்ள பகவான் இருக்கிறார். அந்த நாம என்ன போஜனம் நாம செய்யறோமோ, அன்னாதி போஜனம் நாம என்ன செய்யறோமோ அது கூட ஒரு யஜ்யம் தான். அந்த அன்னத்தை வைஸ்வானராமகனான பரமாத்மா அதை பச்சனம் செய்கிறார். இது ஒரு யஜ்யம் தான். இந்த ஒரு போஜனமும் கூட, சாதாரண ஒரு போஜனமும் கூட இப்படி அனுசந்தானம் செய்தால் அதுவும் கூட ஒரு யஜ்யம் தான். இப்படிப்பட்ட யஜ்யம் வைஸ்வானராக்னி, இப்படிப்பட்ட யஜ்யங்கிறது சன்னியாசிகளுக்கும் உண்டு. அதனால சன்னியாசிகளுக்கும் கூட கிரியா உண்டு, கர்மங்கள் உண்டு, கர்ம யோகம் உண்டு. இந்த இப்படிப்பட்ட ஒரு அக்னியும் கூட அவசியமாக சன்னியாசிகளுக்கும் உண்டு. சன்னியாசாசிரமம் சிரேஷ்டமா கிரகஸ்தாசிரமம் சிரேஷ்டமா? சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்கலாம். 4 ஆசிரமம் இருக்கு, 4 வருணங்கள்ல நாம பேச முடியாது, 4 ஆசிரமத்தில் பேசலாம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி, 4 வித ஆசிரமிகள் இருக்கிறாங்க. 4 ஆசிரமங்கள் இருக்கு. இந்த 4 ஆசிரமங்கள்ல சிரேஷ்டமான ஆசிரமம் எது? சன்னியாசாசிரமம் தான் சிரேஷ்டமானது. கிரகஸ்தாசிரமத்தை விட சன்னியாசாசிரமம் சிரேஷ்டமானது. அதுக்கும் ஆச்சாரியர் பிரமாணங்களை உதாரணம் செய்கிறார். நாரதீய புராண வாக்கியத்தை உதாரணம் செய்திருக்கிறார் கீதா பாஷ்யத்துல. சந்நியாசஸ்து துரியோயா நிஷ்கிரியாக்கியா சதர்மகா நதஸ்மாத் உத்தமோ தர்மஹ லோகே கஷ்டன வித்யதே தத்பக்தோபிஹி யத்கச்சேத் கிரஹஸ்தோ தத்கிரஹஸ்தோ ந தார்மிகः மத்பக்திश्च விரக்திश्च அதிகாரோ நிகத்யதே யதாதிகாரோ பவதி பிரம்மச்சர்யபி பிரவ்ரஜே. பிரம்மச்சர்யம் ஆரभ्यैव சந்நியாசாசிரம அதிகாரः वर्तते. சந்நியாசாசிரமस्य அதிகாரः भक्तिः वैराग्यं च. विष्णुभक्तिः अस्ति चेत् वैराग्यम् अस्ति चेत् सः इदानीं सन्यासस्य अधिकारी भवति, ब्राह्मणो वा क्षत्रियो वा वैश्यो वा. அதனால சந்நியாசாசிரமங்கிறது கிரகஸ்தாசிரமத்தை விட சிரேஷ்டமானது. இந்த ஸ்லோகத்துல சந்நியாசத்தை விட கர்மயோகம் சிரேஷ்டம்னு இங்க பகவான் சொல்றப்போ இந்த இடத்துல சந்நியாசம்ங்கிற சப்தத்திற்கு சந்நியாச ஆசிரமம்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல சந்நியாசம்ங்கிற சப்தத்திற்கு காமாதி சந்தியாகம், காம சங்கல்பாதி வர்ஜனம், இதை விட கர்மானுஷ்டானம்ங்கிறது பகவத் பூஜா ரூபமான கர்மங்களை அனுஷ்டானம் செய்வது அது சிரேஷ்டமானது. அதனாலதான் பகவான் சந்நியாசா அப்படிங்கிற சப்தத்துக்கு சந்நியாசிங்கிற சப்தத்துக்கு பகவான் வியாக்கியானம் செய்கிறார். ஜேயஸ்ஸ நித்திய சந்நியாசி யஹா நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. சஹா நித்திய சந்நியாசி ஜேயஹ யஹா ந துவேஷ்டி ந காங்க்ஷதி. தேவையில்லாத துவேஷங்களும் இல்லை, தேவையில்லாத ஒரு பலஸ்நேகம் பலாகாட்சியும் யாருக்கு இல்லையோ அவனையே நாம் நித்திய சந்நியாசின்னு நாங்கள் அழைக்கிறோம். நிர்பந்தா சுகா துக்கா லாபா அலாபா ஜயா அபஜயா சீதா உஷ்ணா முதலான துவந்தங்களை யார் மீறி இருக்கிறாரோ, எல்லா துவந்தங்களும் யாரோ நிர்விகாரமாக இருக்கிறாரோ அவர்தான் நித்திய சந்நியாசி. சுகம் பந்தாத் பிரமுச்சதே, சுகம் அனாயாசேனைவ சஹா பந்தாத் பிரமுச்சதே. அதனால இப்படிப்பட்ட சந்நியாசமும் அவசியமானது தான், கர்மானுஷ்டானமும் அவசியமானது தான்.
சாங்கியயோகோ பிருதக் பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக. எல்லா ஆச்சாரியர் என்ன சொல்லியிருந்தார், இந்த இடத்துல சாங்கிய சப்தத்துக்கு யோக சப்தத்துக்கு சாங்கிய சாஸ்திரம் யோக சாஸ்திரம்னு சர்வதா அர்த்தம் இல்லை. எந்த பாஷ்யக்காரரும் அது மாதிரி அர்த்த வியாக்கியானம் செய்யலை. பிரத்யுத பிரம்மசூத்திரத்துல சாங்கிய யோக சாஸ்திரங்களை நிராகரணம் செய்திருக்கிறார். ஸ்பஷ்டமாக நாம பார்க்கலாம். திருத்தீய ஸ்கந்தத்தில பகவான் கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் செய்தது சாங்கிய சாஸ்திரம். அது வேற சாங்கிய சாஸ்திரம். எங்க சித்தாந்தத்துல ரெண்டு சாங்கிய யோக சாஸ்திரங்களை நாங்க ஸ்வீகாரம் செய்யறோம். சாங்கிய சாஸ்திரமே ரெண்டு இருக்கு, ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்று டூப்ளிகேட். இந்த கபில ரூபியான பரமாத்மா தேவஹூதிக்கு உபதேசம் செய்தது அது திருத்தீய ஸ்கந்தத்தில் நிரூபணம் பண்ணது அது சமீச்சீனமான பிராச்சீனமான சாங்கிய சாஸ்திரம். தத்தாத்திரேய ரூபியான பரமாத்மா உபதேசம் செய்தது யோக சாஸ்திரம், சமீச்சீன யோக சாஸ்திரம். அதே பேர்ல அதே மாதிரி கபிலன் பேர்ல வேற ஒருத்தர் எழுதினது அசுரன்னு நாங்க சொல்றோம். அந்த சாங்கிய சாஸ்திரங்கிறது அர்வாச்சீன சாங்கிய சாஸ்திரங்கிறது அது துஷ்டமான சாங்கிய சாஸ்திரம். அதை பகவான் நிராகரணம் செய்கிறார் பிரம்மசூத்திரத்துல. ஏன்னா இதுல ஸ்பஷ்டமாக நீங்க பேதத்தை நீங்க பார்க்கலாம். அந்த சாங்கிய மதத்துல ஈஸ்வரன் இல்லை, நிரீஸ்வர மதம்னே அது பேரு. ஆனா இங்க கபில ரூபியான பரமாத்மா என்ன செய்கிறார், சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம், ஸ்பஷ்டமாக ஈஸ்வரனை உபதேசம் செய்கிறார். அதனால இந்த ஒரு துஷ்டமான சாங்கிய சாஸ்திரத்தையோ யோக சாஸ்திரத்தையோ இங்க ஸ்வீகாரம் பண்ணல. சாங்கியம்னா ஞானம், யோகம்னா கர்மம். சாங்கிய யோகோ பிருதக் பிரவதந்தி பாலாக. பிருதக் அந்த சாத்திய சாதன பாவஹீனம் பிரவதந்தி. ஞான கர்ம ரெண்டுமே வேற வேற. அதாவது என்ன அர்த்தம், கர்ம ஞானத்துக்கு சாதனம் இல்லை. கர்ம ஸ்வர்காதிகளுக்கு தான் சாதனமே தவிர கர்மங்கள் ஞானத்துக்கு சாதனம் இல்லை அப்படின்னு கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் நடுவே என்ன ஒரு காரியகாரண பாவம் இருக்கோ, சாத்திய சாதன பாவம் இருக்கோ, அதை தெரியாமல் ரெண்டுமே வேற வேற மார்க்கம் அப்படின்னு சொல்லி ந பண்டிதாக பாலாக பிரவதந்தி. ஏகமப்பியாஸ்தித சமயக்கு உபயோகோ விந்ததே பலம். ஞானமாகட்டும் கர்மமாகட்டும் ரெண்டுல ஏதாவது ஒன்று சரியா அனுஷ்டானம் செய்த சமயக் அனுதிஷ்டன். அதாவது ஞானம் இல்லாம கர்மத்தை சமயக் அனுஷ்டானம் செய்ய முடியாது. கர்மம் இல்லாம ஞானம் கிடைக்கிறதே இல்லை. அதனால அனயோகோ மத்திய ஏகம் சமயக் ஆஸ்திதா அப்படின்னு சொன்னா இன்னொன்னும் தன்னாவே வந்துடும். அதனால ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் ரெண்டு தனித்தனியான மார்க்கம் கிடையாது. கர்மானுஷ்டானம் செய்து விகித கர்மானுஷ்டானத்தை நிவிருத்த கர்மானுஷ்டானத்தை செய்து நாம் ஞானத்தை நாம் அடையிறோம். ஞானானந்தரமும் கூட அபரோட்ச ஞானத்தை அடைந்த மேலும் கூட இதே மாதிரியான ஒரு விகித கர்மானுஷ்டானத்தை செய்து நிவிருத்த கர்மானுஷ்டானங்கள் செய்து மோட்சத்தில் ஆனந்தாபிவிருத்தியை அடைகிறான். யத் சாங்கியே பிராபத்தே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யத்தே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச ய பஷ்யதி சபஷ்யதி. சாங்கியைஹி ஞானிபிஹி யத் ஃபலம் பிராப்யம் தத் யோகைரபி ஞானத்வாரா பிராப்யதே. ஞானிபிஹி மோட்சாக்கியம் ஃபலம் பிராப்யதே. யோகைரபி யோகானுஷ்டாத்ருபிஹி கர்மானுஷ்டாத்ருபர் நிவೃತ್ತ கர்மானுஷ்டாத்ருபரபி மோட்சः பிராப்யதே. கதம் ஞானத்வாரா. கர்மணா சாட்சாத் மோட்சः ந பவதி. கர்மங்களினால என்னதான் நிவೃತ್ತ கர்மமா இருந்தாலும் நிவೃತ್ತ கர்மங்களின் மூலமாக மோட்சத்தை சாட்சாத் அடைய முடியாது. கர்மணா ஞானமாதனோதி. கர்மத்தின் மூலமாக அந்தக்கரண சுத்தியை அடைந்து சிரவணாதிகளை அனுஷ்டானம் செய்து பிரம்மாபரோட்ச ஞானத்தை அடைந்து பக்தியின் மூலமாக அவன் மோட்சத்தை அடைகிறான். அதனால ஞானிகளுக்கு என்ன பலனோ மோட்சம் என்கிற பலன் இருக்கோ அதே பலன்தான் கர்மிகளுக்கும் கூட. அதாவது ஞானத்வாரா கர்மத்திற்கும் கூட மோட்சம்தான் பலமாக ஆகிறது. ஒருவேளை யோகம் இல்லாம கர்மானுஷ்டானம் இல்லாம வெறும் காமனாதி தியாகத்தை செய்தால் அது துக்கத்துக்கு தான் காரணமாகும், நரகாதி அனர்த்தத்துக்கு தான் அது காரணமாகிறது. சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதா. அயோகதா யோகாபாவே கர்மானுஷ்டான அபாவே கேவலம் சந்நியாசா துக்கமாப்தும். என்ன விகித கர்மத்தை பரித்தியாகம் செய்யணும் என்ன ஆகும், பிரத்யவாய பிராப்தி ஆகும். சந்தியாவந்தனாதி கர்மங்களை அனுஷ்டானம் செய்யல அப்படின்னா பிரத்யவாய பிராப்தி இருக்கு. அதனால காமனாதி தியாகம் நீ செய்யலாம், நீ வைராக்கியத்துடைய விரக்தனாக நீ இருக்கலாம். ஆனா விகித கர்மானுஷ்டானங்களை நீ செய்யல அப்படின்னா துக்கத்துக்கு நரகாதி அனர்த்தத்துக்கு அது காரணமாகிறது. அதனால யோகயுக்தா முனிர்பிரம்ம நச்சரேன அதிகச்சதி. யோகயுக்தா முனிஹி. யோகான்னா கர்மானுஷ்டானமும் இருக்கணும். முனிஹி அப்படின்னா என்ன, சன்னியாசி. சன்னியாசின்னா பின்னாடி சொன்ன மாதிரி காம சங்கல்பாதிகளை யார தியாகம் செய்கிறானோ இப்படிப்பட்டவன் தான் சீக்கிரமாக பிரம்மனை அடைகிறான். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்மா பூதாத்மா குருவன்னபி நலிப்யதே.
சர்வபூதாத்ம பூதாத்மா. ரொம்ப அழகா ஆச்சாரியார் இதை வியாக்கியானம் செய்கிறார். சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதா. ஆத்மான்னா சுவாமின்னு அர்த்தம். ஆத்மன்னா ஸ்வரூபம்னு அர்த்தம் நாங்கள் செய்யலை. ஆத்மா அப்படின்னா சுவாமி. அகம் மிருத்யா துவம் சுவாமி. சர்வபூதானாம் ஆத்மபூதா சுவாமி பூதா பகவான். சயேவ ஆத்மா சுவாமி யஸ்ய சஹ. சர்வபூதானாம் சுவாமி பூதா பகவான். சயேவ மமாபி சுவாமி. மம சுவாமி ஹரிர்நித்யம் சர்வஸ்ய பதிரேவ ச. பகவான் சர்வஸ்ய சுவாமி பவதி, சயேவ மமாபி சுவாமி பவதி. இத்தேவம் யஹ அனுசந்தானவான் சஹ குர்வன்னபி கர்மாணி குர்வன்னபி ந லிப்யதே. அந்த கர்மங்களினால அவனுக்கு லேபங்கிறது அவனுக்கு ஆகிறது இல்லை, துக்க பிராப்தி என்பது அவனுக்கு ஆகிறது இல்லை. சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்தாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் ந காரயன். நைவ குர்வன் ந காரயன் அர்த்தம் என்ன? சுவாதந்திரேன நைவ குர்வன் நைவ காரயன். எந்த கர்மத்தையும் நான் சுதந்திரனாக நான் செய்வதில்லை. வேறொருவரின் மூலமாக காரயன் நிஷ்பிரயோகம் இருக்கு. நான் ஒவ்வொரு காரியங்களை நானே செய்யறேன், ஒவ்வொரு காரியங்களை வேற ஒருவர் மூலமாக நான் செய்விக்கிறேன். அந்த கிரியா ஆகட்டும் அல்லது காரையன்னு சொல்லப்பட்ட பிரயோஜக கர்த்திருவம் ஆகட்டும், இரண்டுமே கூட நமக்கு சுவாதந்திரமாக இல்லை. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ரொம்ப அழகா ஆச்சாரியர் வியாக்கியானம் செய்கிறார். பிரபு அப்படின்னா ஜீவன் வியாக்கியானம் செய்கிறார். பிரபுங்கிற சப்தத்துக்கு பரமாத்மான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கீதா தாத்பரியத்தில் அப்படி ஒரு வியாக்கியானத்தையும் ஆச்சாரியர் செய்கிறார். பிரபு பகவான் லோகஸ்ய கர்த்திருவம் கர்மாணி ந சிருஜதி. கர்த்திருவம் நாம சுவாதந்திரம். சுவாதந்திரம் வா கிரியாஹ வா ந ததாதி. சுவாதந்திரம் பகவதः அசாதாரணோ தர்மः. சுவாதந்திரம் பகவதோ லட்சணம். தத்கதம் அன்னேஷாம் தாத்தும் சக்கியம் ஸ்யாத். சுவாதந்திரத்தை பகவான் யாருக்கும் கொடுப்பதில்லை. நமக்கும் கர்த்திருவம் உண்டு. கர்த்திருவங்கிறது வேற, சுவாதந்திரங்கிறது வேற. கர்த்திருவம்னா என்ன? ஞானேச்சா பிரயத்னபூர்வக ஸ்பந்தா கர்த்திருவம். அந்த கர்த்திருவம் நமக்கும் உண்டு. ஜீவாளுக்கும் கூட கர்த்திருவம் உண்டு. சூத்திரக்காரன் நிர்ணயம் செய்கிறார். ஓம் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் ஓம் ஜீவா கர்த்தா. ஜீவன் கர்த்தா தான், ஆனா சுதந்திர கர்த்தா இல்லை. சுதந்திர கர்த்தா யாருன்னா பரமாத்மா ஒருவனே. நாம ஜீவாள் பரதந்திர கர்த்தாவே தவிர கர்த்தாவே இல்லை. சாங்கிய மதத்துல சொல்ற மாதிரி கர்த்திருவமே ஜீவனுக்கு இல்லைன்னு நாங்க சொல்லலை. கர்த்திருவம் உண்டு, ஆனா சுதந்திர கர்த்திருவம் பகவானுடையது, நம்முடையது அல்ல. பிரபு ஜீவா ஸ்வஸ்யவா லோகஸ்யவா கர்த்திருவம் ந சிருஜதி. ஜீவனும் கூட தனக்காகட்டும் வேறொருவருக்காகட்டும் கர்த்திருவத்தை சுவாதந்திரத்தை கொடுக்க முடியாது, தானும் சுவாதந்திரத்தை அடைய முடியாது. ந கர்ம பல சம்யோகம். கர்ம அப்படின்னா அதிருஷ்டம், கிரியாஜன்யமான அதிருஷ்டம் அல்லது பல சம்யோகம், ஸ்வர்காதி பல பிராப்தி. எதையுமே சுதந்திரனாக ஜீவனால் அடைய முடியாது. கிரியாக்களாகட்டும் கிரியா சாதனங்களாகட்டும் கிரியாவின் மூலமாக பிறக்கக்கூடிய அதிருஷ்டம், புண்ணிய பாபம்னு சொல்லக்கூடிய அபூர்வம் அதிருஷ்டமாகட்டும், அதனால கடைசியில அடையிற ஸ்வர்க நரகாதி பலமாகட்டும், எந்த விஷயத்திலும் ஜீவனுக்கு சுவாதந்திரம் கிடையாது. எல்லா விஷயத்திலும் பரமாத்மாவுக்கே சுவாதந்திரம் இருக்கு. வந்தனம் சிசுகர்த்திருக்கம் ரொம்ப அழகா உதாரணம் சொல்றார் ஆச்சாரியார். இப்போ குழந்தை இருக்கு, சின்ன பையனோ பொண்ணோ இருக்கு. அவளுக்கு நான் அப்பா அம்மா என்ன சொல்றா, எனக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லித்தரா. குழந்தைகளுக்கு நாம தான் சம்பிரதாயத்தை சொல்லி தரணும். வந்தனம் சிசுகர்த்திருக்கம். அவளுக்கு வந்தனம் செய்யணும், பித்ருவந்தனம் செய்யணும்னு நாம தான் அவளுக்கு சொல்லித்தரோம். சொல்லி அவ நமஸ்காரம் பண்ணின உடனே ஆசீர்வாதம் செய்யறோம். நல்லா இரு, அப்படி 100 வருஷம் சிரஞ்சீவியா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றோம். இப்ப அந்த வந்தனம் அந்த நமஸ்காரத்தை அந்த சிசு சுதந்திரமா செய்யல. நமஸ்காரம் செய்யணும் அப்படி ஒரு ஞானத்தை இச்சாவை பிரயத்தனத்தை உண்டு செய்ததே நாம தான் சொல்லி கொடுத்தது. ஆனா வந்தனம் அந்த குழந்தை பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் செய்து நாம ஏதோ ஒரு கையில பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ நாம கொடுக்குறோம். இதே மாதிரிதான் பகவானும் என்ன செய்யறாரு அப்படின்னா ஞானத்தை இச்சாவை பிரயத்னத்தை நமக்கு அளிக்கிறார். ஞான இச்சா பிரயத்னத்திலும் நமக்கு சுவாதந்திரம் இல்லை. ஞான இச்சா பிரயத்தனங்களை கொடுத்து ஜடாபேட்சையா இதுதான் நமக்கு வைலட்சண்யம். ஜட பதார்த்தங்களுக்கு ஞானம் இல்லை, இச்சை இல்லை, பிரயத்னம் இல்லை. ஆனா ஜீவாளுக்கு பகவான் ஞானேச்சா பிரயத்தனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானேச்சா பிரயத்தனங்களின் மூலமாக என்ன ஸ்பந்தத்தை ஜீவன் செய்கிறானோ அந்த ஸ்பந்தத்தின் மூலமாக பிரீதனாகி பிரசன்னனாகி பரமாத்மா பலனை அனுகிரகிக்கிறார்.
அதனால இந்த ஜீவனுக்கு எந்த விஷயத்திலும் சுவாதந்திரம் இல்லை. வேறொருடைய புண்ணியத்தை எடுத்துக்கிறதுக்கோ பாவத்தை எடுத்துக்கிறதுக்கோ நமக்கு சுவாதந்திரம் இல்லை. நாம சாதாரண சொல்றது உண்டு. யாராவது ஏதாவது நம்ம விட சின்னவா யாராவது இருந்தா நீ இதை பண்ணு பரவாயில்லை, பாவம் வந்தா எனக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பாவத்தை வேறொருவருடைய பாபத்தை எடுத்துக்கொள்கிற சாமர்த்தியமோ அथवा புண்ணியத்தை எடுத்துக்கொள்கிற சாமர்த்தியமோ சுவாதந்திரமோ நமக்கு கிடையாது. நாதத்தே கசச்சித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு. இங்கேயும் விபுன்னா ஜீவனானவன் இன்னொரு ஜீவனுடைய சுகிருதத்தையோ துஷ்கிருதத்தையோ புண்ணியத்தையோ பாவத்தையோ தான் எடுத்துக்கொள்ள அவனுக்கு சாமர்த்தியம் இல்லை, சுவாதந்திரம் இல்லை. அஜ்ஞானேன ஆவృతం ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. பரமாத்மா சுதந்திர கர்த்தாவாக இருப்பவர். அப்படிப்பட்ட பரமாத்மாவை நாம் அறிவதற்கு நமக்கு பிரதிபந்தகமாக அஜ்ஞானம் இருக்கிறது. பாவரூபமான அஜ்ஞானம். பாவரூபமான அஜ்ஞானத்தை எங்க சித்தாந்தத்துல நாங்களும் கூட ஸ்வீகாரம் செய்திருக்கோம். அத்வைதிகள் பாவரூப அஜ்ஞானத்தை நிரூபணம் செய்கிற பொழுது அதோட கண்டனமும் நாம செய்திருக்கிறோம். ஆனா அந்த பாவரூப அஜ்ஞானம்ங்கிறது அனிர்வச்சனீயமான பாவரூப அஜ்ஞானத்தை அத்வைதிகள் என்ன சொல்கிறார்களோ அந்த பாவரூப அஜ்ஞானத்தை நாங்கள் கண்டனம் செய்தாலும் எங்க சித்தாந்தத்துல சத்தியமான பகவத் அதீனமான பாவரூப அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு ஆவரணத்தை எங்க சித்தாந்தத்தில் நாங்கள் ஸ்வீகாரம் செய்திருக்கோம். அந்த பாவரூப அஜ்ஞானத்தினால நம்முடைய ஸ்வரூப ஜானம்ங்கிறது ஆவருத்தமாக இருக்கிறது. முக்தி யோக்கியனான மோட்சயோக்கியனான சஜ்ஜீவன் யார் இருக்கிறானோ அந்த சஜ்ஜீவனுக்கு ஸ்வரூபத்திலேயே ஆனந்தம், ஞானம், பக்தி, வைராக்கியம் எல்லா குணங்களும் இருக்கின்றன. ஆனா அந்த எல்லா குணமும் கூட ஸ்வரூபபூதமான எல்லா குணங்களும் இந்த பாவரூப அஜ்ஞானத்தினால ஆவருத்தமாக இருக்கிறது. லிங்கதேகத்தினால் ஆவருத்தமாக இருக்கிறது. பாஹ்யமான ஞானத்தை மனோவிருத்தி ரூபமான மனசின் பரிணாம ரூபமான ஞானத்தை எப்பொழுது அடைகிறானோ குருபதேசத்தின் மூலமாக அந்த ஞானத்தின் மூலமாக இந்த அஜ்ஞானம் சிதிலமாகிறது. பாவரூப அஜ்ஞானம் லிங்கதேகம் சிதிலமாகிறது. அடுத்ததாக அவன் அபரோட்ச ஞானத்தை அடைகிறான். அபரோட்ச ஞானத்தின் மூலமாக பகவானுடைய பிரசாதத்தின் மூலமாக சம்பூர்ணமாக இந்த அஜ்ஞானம் பாவரூப அஜ்ஞானம் லிங்கதேகம் முதலான எல்லா ஆவரணங்களும் கூட சம்பூர்ணமாக நசிக்கின்றன. தத்புத்தய ததாத்மானः தன்னிஷ்டாः தத்பராயணாः கச்சந்தி புனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷாः. பரமாத்மாவிடத்திலேயே தஸ்மின்னேவ புத்திஹ ஏஷாந்தே ததாத்மானः தஸ்மின்னேவ ஆத்மா மனः ஏஷாந்தே தத்பராயணாः தே ஞான நிர்தூத கல்மஷாः. ஞானேன சர்வாணி பாபானி நிர்தூய புண்ணிய பாபே விதூய அபுனராவృத்திம் கச்சந்தி. கடைசியாக இந்த ஸ்லோகம் அவசியமா சொல்லணும். வித்யாவனே சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதாக சமதர்ஷினஹ. சமதர்ஷின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஏகப்பிரகாரமாக பார்ப்பது, மரியாதை செய்வது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பகவானே அதர் வியாக்கியானம் செய்கிறார். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. சமதர்ஷினா அப்படின்னா என்ன அர்த்தம்? சமதிருஷ்டின்னா என்ன அர்த்தம்? சம அப்படிங்கிற சப்தத்துக்கு பகவான் அர்த்தம் இருக்கு. ஏன்னா எங்க சித்தாந்தத்துல பகவானுக்கு அனந்த ரூபங்கள் இருக்கு. அனந்த ரூபங்களினால் அனந்த அதிஷ்டானங்களில் பகவான் சன்னிதானம் செய்கிறார். அதிஷ்டானங்களில் தாரதமியம் இருந்தாலும் பகவானுடைய ரூபங்களில் தாரதமியம் இல்லை. இப்போ பிரம்மா, சதுர்முக பிரம்மா இருக்கார். ஒரு சாதாரணமான ஒரு திருணம் உண்டு. இந்த திருணத்திலையும் பகவத் ரூபம் உண்டு. பிரம்மா சதுர்முக பிரம்மா உள்ளேயும் பரமாத்மாவுடைய ரூபம் உண்டு. பிரம்மாவிற்கும் திருணத்திற்கும் தாரதமியம் உண்டு. ஆனா உள்ள இருக்கிற பரமாத்மாவுடைய ரூபங்களுக்கு தாரதமியம் இல்லை. அங்க இருக்கிற பகவத் ரூபமும் அனந்த குண பரிபூர்ணமானது, நிர்தோஷமானது. இங்கே இருக்கிற பகவத் ரூபமும் கூட அனந்த குண பரிபூர்ணமானது, நிர்தோஷமானது. அதனால நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. சமம் பிரம்ம. கதம் சமம்? நிர்தோஷத்வேன சமம். சர்வேஷபி ரூபேஷு குணபூர்ணத்வேன நிர்தோஷத்வேன பிரம்ம சமம் இத்யுச்யதே. தஸ்மாத் தே பிரம்மணி ஸ்திதாः சமதர்ஷினः இத்யுக்தௌ. கः அர்த்தः? சர்வத்திர பிரம்மதர்ஷினः சுனிச்சைவ ஸ்வபாகே ச பிராமணே கவி ஹஸ்தினி சர்வத்திர ஏ பிரம்ம பஷ்யந்தி. சர்வத்திர இத்யஸ்ய சர்வஸ்வரூபேண இति நார்த்தः. சர்வத்திர அந்தர்யாமித்வேன சர்வாந்தர்யாமித்வேன பிரம்ம ஏ பஷ்யந்தி தே ஏவ சமதர்ஷினः இत्यर्थः. நது समूहनीति इत्युच्यते किल. तादृश समदृष्टित्वं गीतायां भगवद्गीतायां नैव विधीयते इत्यादिकं सर्वमपि अस्मिन् पञ्चमाध्याये निरूपितमस्ति. यथाशक्ति यथावकाशं सर्वमत्र निरूपितं वर्तते. कृष्णार्पणमस्तु.
गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यदविद्याविलासेन भूतभौतिकसृष्टयः तन्नौमि परमात्मानं सच्चिदानन्दविग्रहं। मूकोऽपि जटिलदुर्गतिशोकोऽपि स्मरति यः क्षणं भवतीम् एको भवति स जन्तुर्लोकोत्तरकीर्तिरेव कामाक्षि।